முதல் விஷயம், இஹ்லாஸோடு இந்த நோன்பை வரவேற்போம். எத்தனையோ ஆண்டுகள் நோன்பை நம்ம வரவேற்றிருப்போம், எத்தனையோ ஆண்டுகள் நோன்புக்காக நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நோன்பை இஹ்லாஸோடு முதல்ல வரவேற்கணும்னு நினைங்க. இஹ்லாஸ்னா உள தூய்மை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரின் மூலமாக சொல்லி காட்டுறான், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான்ல ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்றான். சகோதரிகளே, ஹஜ்ஜு செஞ்சோம்னா அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் மட்டும்தான் அன்று பிறந்த பாலகனை போல மாறுவோம். ஹஜ்ஜு செஞ்சா, ஹிஜ்ரத் பண்ணி வந்தா முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறேன்றான். அதே மாதிரியே முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் எதுக்கு மன்னிக்கிறேன்றான்? இந்த நோன்பிற்கு. எப்படிப்பட்ட நோன்பு? ஈமானோடு மட்டும் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துறான் தன் தூதருக்கு? வயஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்து. காலையில் நான் எந்திரிக்கும் போது சஹரு சாப்பிடணுமேன்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட எண்ணம்? இந்த நோன்பை பிடிப்பதின் காரணத்தினால் நரகத்திலிருந்து நான் தூரமாக்கப்படுவேன். இந்த நோன்பை நான் பிடிப்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நான் பெறுவேன்ற எண்ணம் வரணும். நன்மையை எதிர்பார்த்து இஹ்லாஸோடு நோன்பை நோற்கக்கூடியவங்களாக இருக்கணும். இஹ்லாஸ் அப்படின்னாலே நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம், இஹ்லாஸ்னா என்னம்மா, நான் வாழ்கிற வாழ்க்கை தான் பெரிய இஹ்லாஸ்ன்னு. நம்மளை நாமளே தூய்மைப்படுத்துவதிலிருந்து தவிர்ந்து கொள்வதுதான் இஹ்லாஸ். நான் தான் சரின்ற வார்த்தையை பயன்படுத்தாம இருக்கிறதே மிக சிறந்தது. நம்ம நினைக்கிறோம், நான் கரெக்டாக தொழுகிறேன், நான் கரெக்டாக நோன்பு வைக்கிறேன், நான் கரெக்டாக குரானை ஓதுறேன் போதும்னு நினைக்கிறோம். சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருடைய ஈமானை ஒரு தட்டிலையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான ஒரு தட்டிலையும் வச்சா யாருடைய ஈமானுடைய தட்டு கணக்குன்னு நினைக்கிறீங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சந்தேகமே கிடையாது. அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்குறாங்க. ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து கேட்குறாங்க, ஹன்தலா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அந்த ஹன்தலா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஹன்தலா முனாஃபிக்காக ஆயிட்டான்றாங்க. தன்னைத்தானே சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன காரணம்ன்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கும்போது அல்லாஹ்வை பற்றியும் மறுமையை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நான் நினைக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு வந்துட்டேன் அப்படின்னா என் மனைவி, என் பிள்ளை, இந்த உலக வாழ்க்கை, வியாபாரம்னு நான் போயிடுறேன். ஒரு மனிதரிடத்துல 2 குணங்கள் இருந்ததுன்னா அவர் யாரு? முனாஃபிக் தானே. அப்போ என்னிடத்துல அந்த 2 குணங்கள் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மள மாதிரி ஆளாக இருந்தால் முதல்ல சொல்லியிருப்போம், உனக்கு வேணா அப்படி இருக்கலாம், நான்லாம் எப்படி தெரியுமா? நிச்சயமா. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க? எனக்கும் அப்படித்தான் இருக்குன்றாங்க. எவ்வளோ ஒரு பேணுதல் அவர்களிடத்துல. வாங்க ரசூல்கிட்ட போய் கேட்கலான்னு போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருவரும் போகிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமான் அப்படின்னா இப்படியும் அப்படித்தான், என்னிடத்துல இருக்கிறது மாதிரியே நீங்கள் இருந்தீங்கன்னா வானவர்கள் உங்களுக்கு கை குலுக்குவாங்கன்றாங்க. சொல்லி அனுப்பிடுறாங்க. சகோதரிகளே, எந்த ஒரு பாவத்தை பார்க்கும் போதும் எந்த ஒரு பாவத்தை செய்யும் போதும் இதை அல்லாஹ் குற்றம் பிடித்தால் என்னுடைய மறுமை நிலை என்னன்னு நம்மளுடைய கல்பு பயப்பட்டுச்சுன்னா அதுதான் இஹ்லாஸ்.